இங்க ஜூலியட்ங்கிற ஒரு பொண்ணு கீழே கடந்த ஒரு பிரேஸ்லெட்டை எடுக்கும்போது சடனா அவளோட கை பயங்கரமா சூடாகுது. உடனே ஓடி போய் அவளோட கையை வாஷ் பண்றா. அப்பதான் வழியில அவளோட ரியல் ஃபேஸ் வெளியே வருது. பார்த்தா அவ ஒரு ரத்த காட்டேரியா இருப்பா. அவளுக்கு வயசு ஆக ஆக அவளோட உண்மையான குணம் வெளியே வர ஆரம்பிக்குது. ஆனா அவ ஒரு ரத்த காட்டேரிங்கிற விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அதுக்காக டெய்லி ஒரு மெடிசினை சாப்பிடுவா. ஒரு நாள் ஜூலியட் ஸ்கூல்ல தெரியாம கிளேர்ங்கிற ஒரு பொண்ணு மேல மோதிடுறான். உடனே அவளுக்கு பயங்கரமா ஆத்திரம் வருது. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்ததால அவளோட அழகுல மயங்கிட்டான். அப்ப இருந்து ஜூலியட்டுக்கு அவன் மேல ஒரு அட்ராக்ஷன் வந்தது. அதனால அவ கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் தேடிட்டு இருக்கான். ஆனா கிளேருக்கு ஜூலியட்டோட கீழே கடந்த டேப்லெட்டை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் ஜூலியட் மேல டவுட் வர ஆரம்பிக்குது. ஏன்னா கிளேர் ரத்த காட்டேரியில வேட்டையாடுறவளா இருப்பான். அதனால ஜூலியட்டை செக் பண்றதுக்காக வேணும்னு தான் அவளோட பிரேஸ்லெட்டை தரையில போட்டிருப்பான். அப்போ ஜூலியட்டோட கையில தீக்காயம் ஏற்பட்டது கூட போட்டோ எடுத்து வச்சிருப்பான். அன்னைக்கு அவ வீட்டுக்கு வந்ததும் அவளோட பேரண்ட்ஸ் அவ கிட்ட சீக்கிரம் உன்னோட ரத்த காட்டேரி வேலையை ஆரம்பிச்சு யாரோட ரத்தத்தையாவது குடி, இல்லன்னா உன்னோட பாடி கண்ட்ரோல் இல்லாம போயிரும்னு அவளை பயமுறுத்துறாங்க. அடுத்த நாள் அவளோட ஸ்கூல்ல ஒரு பார்ட்டி நடக்குது. அப்போ அங்க கிளேரை திரும்பவும் பாக்குறான். உடனே அவளோட டார்கெட்டா சூஸ் பண்றான். ஆனா கிளேர் ஆல்ரெடி ஜூலியட்டை அவளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா சூஸ் பண்ணிருப்பான். அப்படியே ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம அங்க இருந்த ஒரு ஸ்டோர் ரூமுக்குள்ள போறாங்க. அப்போ கிளேர் அவளோட முதுகுக்கு பின்னாடி மறைச்சு வச்சிருந்த வெப்பனை எடுக்க போறான். சடனா ஜூலியட் ரத்த காட்டேரியா மாதிரி கிளேரோட கழுத்துல கட்டிடுறான். உடனே கிளேர் அவளோட ஷார்ப்பான வெப்பனால ஜூலியட்டோட நெஞ்சிலேயே குத்திடுறான். ஜூலியட் உடனே மயக்கம் அடைஞ்சு அப்படியே அங்க சரிஞ்சு விழுந்துடுறான். இது கிளேரோட ஃபர்ஸ்ட் வேட்டையா இருக்கும். அதனால உடனே பயந்து போய் அங்க இருந்து ஓடி போயிடுறான். ஆனா ஜூலியட் இன்னும் சாகலங்கிற விஷயம் கிளேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஜூலியட் உடனே அந்த ஆணையை வெளியே எடுக்கிறான். அவளோட காயமும் உடனே குணமாகிருது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்தும் கிளம்பிடுறான். அவ வீட்டுக்கு வந்ததும் அவளோட வாய் ஓரத்துல இருந்த ரத்தத்தை அவளோட அம்மா ஆகமிக்கிறான். உடனே தன்னோட மக ஒரு வழியா ஜெயிச்சிட்டான்னு அவளோட அம்மா சந்தோஷப்படுறான். அடுத்த நாள் ஜூலியட் ஸ்கூலுக்கு போறான். அப்போ முந்தின நாள் நடந்த பார்ட்டியில ஒரு ஸ்டூடெண்ட் இறந்து போயிட்டான்னு கேள்விப்படுறான். அவளோட இறுதி சடங்குல கலந்துகிட்ட அவ ரொம்ப மனசு கஷ்டப்படுறான். அந்த டைம்ல அவளோட கண்கள்ல இருந்து ரத்த கண்ணீர் வருது. அதுக்கப்புறம் அவசரமா அங்க இருந்து கிளம்புறா. ஆனா கிளேர் ஜூலியட் அங்க வந்ததை கவனிச்சு அவளை ஃபாலோ பண்ணியே போயிட்டு மாடி வரைக்கும் அவளை துரத்தியே போறான். அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட அடையாளங்களை தெரிஞ்சுக்காங்க. அப்போ கிளேர் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா ஜூலியட்டோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸால ஈஸியா எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்ணிடுறான். அப்போ திடீர்னு கிளேர் அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே விடுறான். அதுக்கு முந்தின நாள் ஜூலியட் அவளை கடிச்சது வேலை செய்ய ஆரம்பிச்சு இப்போ அவளை முடக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்ததும் அந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி ஜூலியட் வேகமா அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான்.